தாய் ஸ்தானம்னு சொன்னாலும் சில சுய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தா எந்த ஒரு பையனும் சரி எந்த ஒரு பொண்ணும் சரி தாயை துன்பப்படுத்தணும்னோ தாயை போய் கஷ்டப்படுத்தணுமோன்னு நினைக்கிறது இல்லை. ஜாதக அடிப்படையில் அந்த மாதிரி அமைப்புகள் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இந்த தாய் நல்ல எண்ணத்தோட குழந்தைக்கு சொன்னாலும் இந்த குழந்தை தாயை தப்பாக தான் நினைக்கும். அம்மா பேசுறது அந்த ஜாதகத்தோட தன்மையில் ஒருவேளை சூப்பரான நிலையில் இருந்தால் அம்மா சொல்லக்கூடிய ஐடியா எல்லாமே அந்த குழந்தைக்கு கிளிக் ஆயிரும். இப்போ சந்திரனை பற்றி பேசுகிறோன்னா அந்த சந்திரன் மட்டும்தான் எல்லாமே செய்யுதானா? கிடையாது. அப்போ அந்த சந்திரனோட தன்மை என்ன? மன சந்தோஷம், அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது, மன தைரியம் கொடுக்கறது. இல்லை வளர்பிறை சந்திரன் உண்டு, தேய்பிறை சந்திரன் உண்டு. இப்போ வளர்பிறை சந்திரன் ஒரு சில சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டுமே தான் அந்த வளர்பிறை சந்திரன் நல்ல பலனை கொடுக்கும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் இல்லைங்களா? அதாவது மாதா பிதா குரு, அதுக்கப்புறமா தான் தெய்வமே இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு ஜாதகத்துல தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தை காண்பிப்பது, ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணும் கிரகம் எது அப்படின்னு பார்த்தாக்க சந்திர பகவான் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. தாய் அப்படின்னாலே எப்பவுமே அன்பு தானே. என்னதான் குழந்தை முரட்டுத்தனமா இருந்தாலும் அம்மாவை அடிச்சா கூட இல்ல, அணைத்து கொள்பவள் தானே தாய் இல்லையா? அப்படி இருக்கும்போது சந்திர பகவான் ஜாதகத்துல உச்சமா இருந்தா நல்லதும், நீச்சமா இருந்தா சரி பலன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி தாங்க எடுத்துக்கிறது? இது குறித்த நிறைய ரகசிய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உலகம் எங்கும் வாழும் ஆன்மீக உலா யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். சார், பொதுவாகவே ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவு இல்லாமலோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தாக்க ஜோதிடர்கள் சொல்றாங்க நீங்க சந்திர பகவானை வழிபடணும். சந்திரன் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்களே சார், இது எப்படி எடுத்துக்கிறது? சந்திரன் அப்படின்னாக்கா அம்மா மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்றாங்க. தாயை குறிப்பிடுவது சந்திரன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா எப்படி சார் குழந்தைகிட்ட கோச்சுக்க முடியும்? அதுவும் பனிஷ் பண்றது அப்படிங்கிறது எந்த தாயுமே செய்ய மாட்டா இல்லைங்களா? இது குறித்து உங்களுடைய உங்க கருத்து என்ன சார்? டெஃபினட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். தாய் ஸ்தானம்னு சொன்னாலும் சில சுய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தா எந்த ஒரு பையனும் சரி எந்த ஒரு பொண்ணும் சரி தாயை துன்பப்படுத்தணும்னோ தாயை போய் கஷ்டப்படுத்தணுமோன்னு நினைக்கிறது இல்லை. அப்போ இது எல்லாமே எந்த கணக்கில் வருது? இப்போ தாயும் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. எனினும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜாதக அடிப்படையில் அந்த மாதிரி அமைப்புகள் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இந்த தாய் நல்ல எண்ணத்தோட குழந்தைக்கு சொன்னாலும் இந்த குழந்தை தாயை தப்பாக தான் நினைக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அம்மா பேசுகிறது அந்த ஜாதகத்தோட தன்மையில் ஒருவேளை சூப்பரான நிலையில் இருந்தால் அம்மா சொல்லக்கூடிய ஐடியா எல்லாமே அந்த குழந்தைக்கு கிளிக் ஆயிரும். இது இந்த விந்தையான விஷயந்தாங்க ஜோதிடம். ஜோதிடம்ன்றது ஒரு மாயாஜால விஷயங்கள்லாம் இல்லை. பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கு, அந்த பொசிஷன் ஆகக்கூடிய பிளானட் ஒரே ஒரு பிளானட்டை வச்சு கிடையாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்ட் எல்லாமே போன தடவை சூரியனை பற்றி பேசணும், இப்போ அடுத்தது சந்திரனை பற்றி பேசணும். இப்போ சந்திரனை பற்றி பேசுகிறோன்னா அந்த சந்திரன் மட்டும்தான் எல்லாமே செய்யுதானா? கிடையாது. அப்போ அந்த சந்திரனோட தன்மை என்ன? மன சந்தோஷம், அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது, மன தைரியம் கொடுக்கறது. இதில் நம்ம உச்சம் நீச்சம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் நீச்சம் தான் ஆகணும் என்று இருந்தால் அந்த சந்திரன் நீச்சமாக தான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் அவர் உச்சம் பெறக்கூடியது. இதில் வளர்பிறை சந்திரன் உண்டு, தேய்பிறை சந்திரன் உண்டு. இப்போ வளர்பிறை சந்திரன் ஒரு சில சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டுமே தான் அந்த வளர்பிறை சந்திரன் நல்ல பலனை கொடுக்கும். சில ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸோ அந்த லக்னப்படியோ அந்த வளர்பிறை சந்திரனில் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க முரட்டுத்தனமான தப்பான விஷயங்களை செஞ்சு அரெஸ்ட் வரைக்கும் ஆவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோபேட் மாதிரியும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதில் என்ன ஒரு புரிஞ்சுக்கணுமா? சந்திரன்னா என்ன பண்ணுவார் பேசிக்காக அப்படின்னா சைக்கலாஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறவங்க, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்னு இன்றைக்கி சொல்லக்கூடாது. மனசுன்றது வேறு, மூளைன்றது வேறு. மனசு ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரனோட தன்மை கண்டிப்பாக இருக்கும்.
அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த சந்திரனோட தன்மைகளில் எடுத்திங்கன்னா புதன் சந்திரனாக இருக்கலாம், அதே மாதிரி கேது சந்திரனாக இருக்கலாம், இந்த மாதிரி புதன் வீட்டில் வந்து சந்திரனாக இருக்கலாம், சனி நேராக பார்க்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சந்திரன் ஒரு சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவன் மனதைரியமாக இருப்பான். நீ எத்தனை வேணால் அடிடா பார்த்துக்கலாம், நீ எவ்வளோ அடின்னு அடி பார்க்கலாம், நீயா நானான்னு பார்த்துக்கலாம், மோதி நிற்பார். இதே வந்து அந்த சந்திரன் கெட்டு போயிருந்ததுன்னா ஏதாவது ஒன்றுனா நல்ல தைரியமாக பேசுகிற மாதிரி இருப்பாங்க, குயின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியாக கொட்டும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா பொத்தம்பொதுவான விதியில் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை, ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் எனது அன்பார்ந்த ஆன்மீக உள்ள நேயர்களே. இந்த இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பலன் சொல்கிறது, அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே அப்படின்னு டெய்லி சொல்கிற பலன் எல்லாமே சந்திரன் தான். அதே மாதிரி நம்ம கோல்சார கணக்கு எல்லாமே சந்திரன் தான். அப்போ இது எல்லாமே ஒரு கணக்கு ஃபாஸ்ட் பிளானட்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சில ஜாதகத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரன் நீச்ச நிலையில் இருந்தாலோ கெட்டுப்போன இடத்தில் இருந்தாலோ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்காக இந்த பிளேஸ் சொல்லி அந்த பிளேஸ் சொல்லிலாம் உங்களை குழப்பலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் கெட்ட நிலையில் சந்திரன் இருந்தால் நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் சந்திராஷ்டமம் நல்லா சூப்பராக இருப்பீங்க. இதே உங்கள் சுயஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தார்னா அவர் 8க்கு போகும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதுக்காக தான் என்னை ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணுறவங்களுக்காக பணிவாக சொல்கிறேன், இந்த நாள் பலன்லாம் உட்காந்து பார்த்து உங்கள் நேர காலங்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கு எல்லாம் மாற்றம் வந்துடுமா? மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இதில் டெய்லி பலன் பார்த்து இன்றைக்கி சூப்பராக இருப்பீங்க, பச்சை கலர் ட்ரெஸ் போடுங்க, மஞ்சள் கலர், இதெல்லாம் வந்து பொதுவான விதி. இதிலெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட, சந்திரனை மையமாக வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும், அதோட தன்மைகள் வரக்கூடிய அமைப்பில் இதே சந்திரன்லாம் வந்து சூப்பரான டயத்துலலாம் இருந்தாங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் போடுன்னு போடுவாங்க. அதே மாதிரி இந்த சந்திரனோட தன்மையெல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் விவசாயம், அதே மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி, இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், பெரிஷபிள்னு சொல்லக்கூடிய அழுகக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், பூ வியாபாரமாக இருக்கலாம், இந்த மாதிரி பல நாள் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. இந்த சந்திரன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் சந்திரன் இருந்து, அதுவும் அந்த குருச்சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு அமைப்போடு இருந்துகிட்ருக்காங்க. எத்தனையோ யோகங்கள் இருக்குது, ஆனால் அந்த யோகங்கள்லாம் இருந்தாலும் அந்த சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும், சரியா? ஸோ அந்த மாதிரி அமைப்பெலாம் இருந்தால் அவங்க அழகாக சாப்பிடுவாங்க, திடகாத்திரமாக இருப்பாங்கன்னா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். இப்போ நீங்கள் அவங்கள்ட்டலாம் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆரா கிடைக்கும்னா நல்ல ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். இதே அது இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ கேளுங்க நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க அமைப்புகள்லாம் இருந்துருக்கும். இதுக்கு போகக்கூடிய அமைப்புகளை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? இல்லாத ஒரு விஷயத்த ஜோதிடத்தில் ஒருத்தர் பச்சைக்கல்லு மஞ்சக்கல்லை வச்சு சரி பண்ணுறேன், வாஸ்துவை வீட்டை உடச்சி சரி பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியாது. அப்போ ராதர் அதை உருவாக்குறதுக்கு பதிலாக அதில் இருக்கிறத வந்து நம்ம அதை விட்டுட்டு மித்த விஷயங்களை பார்க்கணும். ஒன்று இல்லையா, பரிகாரமே பண்ணாமல் அதில் வரக்கூடிய தன்மையை அனுபவிக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும். இருந்தால் அந்த இது வந்து நம்ம அதை விட்டுட்டு மித்த விஷயத்தை பார்க்கலாம். இல்லைங்க நான் பரிகாரம் பண்ணியே ஆகணும், நான் சுவாமி வழிபாடு பண்ணுற மூலமாக எனக்கு பலன் கிடைக்குமா? 100% கிடைக்கும். அப்போ நீங்கள் யாரை வழிபடணும்? ஒருவேளை நீங்கள் சிவஸ்வரூபமான வழிபாடுகளில் இருந்துட்டுருக்கீங்கன்னா சிவசக்தி வழிபாடுகளை செய்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், அவங்களோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். 15 டேஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, 15 டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பாதி பேர் 10 பேரில் 10 நாளில் ரொம்ப ஹைப்பாக இருப்பாங்க, 10 நாளில் நியூட்ரலாக இருப்பாங்க, 10 நாளில் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், மூட் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்களா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தாலும் சரி, மொட்டை மாடியில் போய் அந்த சந்திர இது இருக்கணும், பௌர்ணமி திதி இருக்கணும். அந்த காலங்களில் நீங்கள் போய் உட்காந்துட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமின்னு ஒரு சுவாமி உண்டு. அவர் யார் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தியோட குரு யாருன்னா சிவபெருமான். அப்போது அவர் போய் வனவாசத்துக்கு போகும்போது சிவபெருமானை நோக்கி கேட்டு எனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் சொல்லி வழிபட சொன்ன தெய்வமே ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம்
இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம். இதான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூலமந்திரம். இந்த மூலமந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிக்கிறதும், அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறதும், தண்ணியை எடுத்து வச்சுட்டு குடிக்கிற தண்ணியாக வச்சுக்கலாம், அதில் இந்த ஜபத்தை பண்ணிக்கிறதும், இந்த ஜபத்தை பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய அமைப்புகளும், அந்த வெட்ட வெளியில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த நிலா ஒளியை ரசிக்கிறதும், அதே மாதிரி பௌர்ணமி திதிகளில் வந்து அலை சார்ந்த இடங்களுக்கு போகாமல் இருப்பது சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு நல்லது. இப்போ ஆவுன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் வாங்க, எல்லாம் வாங்க, கூட்டு குரூப்பாக வாங்க, பௌர்ணமிக்கு போய் எல்லாம் நிலா வெளிச்சத்தை பார்ப்போம். இதே சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு அந்த டயத்தில் போய் பாருங்கள், நீங்கள் அந்த அலை கடலில் உள்ள இடத்துல நீங்கள் இருந்துட்டு வாங்க, உங்களால் 3 நாள் 4 நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, கெட்டு போயிருந்ததுன்னா அலை சார்ந்த இடங்களுக்கு போகக்கூடாது. ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கோ அலை சார்ந்த இடங்கள், அது எந்த கோயிலாக வேணால் இருக்கலாம், அந்த கோயிலில் போய் நீங்கள் நிலா சோறு சாப்பிட்றதோ, இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் அங்கே நிலா வெளிச்சத்தில் பண்ணுறதோ, இது ஒரு தன்மையை கொடுக்கும். இது இல்லாமல் நான் சில பேர் சொல்கிறேன், தவறாக நினச்சிக்க கூடாது. பெருமாளை பொறுத்த வரைக்கும், பெருமாள்ன்றவர் பெரியவர், சரியா? வெங்கடேச பெருமாளை பொறுத்த வரைக்கும், திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் நீங்கள் சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் சரி, சந்திரன் கெட்டு போகலனாலும் சரி, சரியா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி. யாராவது உங்களை சொல்கிறாங்க நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க போகக்கூடாது, அந்த நட்சத்திரக்காரங்க போங்க, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படிலாம் கிடையாது. அவர் வந்து பெருமாள் உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். மனசார போயிட்டு வாங்க. நீங்கள் போக வேண்டிய ஒரு வைணவ ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பதி பெருமாள் கோயில் போகிறதும், குறிப்பாக நீங்கள் சைவத்தில் இன்னொரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை. அது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கணும். உங்கள் சுயஜாதகத்தை டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது வெற்றி நிச்சயம்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்றதை கேட்டு இங்கே போகணும் அங்கே போகணும்லாம் ரொம்ப குழப்பமான ஒரு நிலையில இருந்தோம். ஆனால் ரொம்ப தெளிவான விளக்கங்கள், எங்களுக்காகவே ப்ராக்டிக்கலான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். கொடானு அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பளித்த ஆன்மீக உலா நிகழ்ச்சிக்கு, ஆன்மீக உலா யூடியூப் சேனலுக்கும் நமது நேயர்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். ஏன்னாங்க போன எபிசோட்ல சூரியன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த எபிசோட்ல சந்திரன் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லாருமே எதுக்குங்க ஓடுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து அழகான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே. வீடு அப்படிங்கும் போதே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான கிரகம் ஒன்று இருக்குங்க. அந்த கிரகத்தை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு கூட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன கிரகம்? அதை நமக்கு எப்படிங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது? இது குறித்து நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.